வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 30 ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். குசாடி மற்றும் ஓகு கதா எந்த மாநிலத்தின் நடனம்? தெலுங்கானா. மைமிதா மற்றும் படிஷா எந்த மாநிலத்தின் நடனம்? திரிபுரா. கஜ்ரா மற்றும் தாத்ரா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரப்பிரதேசம். ஜோரா மற்றும் போடியா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரகாண்ட். நாகாலாந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் ஏஓ, செம்மா, கச்சாரி, அங்கமி மற்றும் காரோ. கர்பூரி தாக்கூர், எல்.கே. அத்வானி, பி.வி. நரசிம்மா, சரண் சிங், எம்.எஸ். சுவாமிநாதன் பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. துளசிதாஸ் ராம்சரித் மனாஸ் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. வாரணாசியில சங்கக் மோச்சின் கோயில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் லோகாவளி, சாகித்ய ரத்னா, கீதாவளி, கிருஷ்ண கீதாவளி, வினய பத்திரிகான்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. நாடாளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மையுடன் திருத்தம் அப்படிங்கிற விஷயத்த தென்னாப்பிரிக்க நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 1வது ஐந்தாண்டு திட்டம் 1951 இருந்து 56 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்த ஐந்தாண்டு திட்டத்துக்கு இன்னொரு பேர் ஹரோடோமர் மாடல். மன்னிப்பு வழங்க ஆளுநரின் அதிகாரத்தை பிரிவு 161 சொல்லியிருக்காங்க. ஒலிம்பிக்கில் வெள்ளி வென்ற முதல் இந்திய பெண் பி.வி. சிந்து. பகாரியா கழகம் 1778 ராஜா ஜெகநாத் தலைமையில நடந்துச்சு. ராஜஸ்தான்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை பூந்தி உற்சவ், கன்கூர், மட்சியா, பிரிட்ஜ், ஷேகாவதி. எண்ணெய்க்கான திட்டம் ஆத்ம நிர்பர் எண்ணெய் விதையில் அபியான் திட்டம் 2024 ஆண்டு அறிமுகமாச்சு. புதிய திறன் திட்டம், விரிவான இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகள் திட்டம் என்பிஎஸ் வட்சல்ய 2024 ஆண்டு அறிமுகமாச்சு. செர் பவர் திட்டம் 2020 ஆண்டு அறிமுகமாச்சு. ஐடிபிஐ வங்கியின் எம்டி மற்றும் சிஇஓ ஆக நியமிக்கப்பட்டவர் யார்? ராகேஷ் சர்மா. 2024 ஆண்டின் ஐசிசி ஆடவர் டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் விருதை வென்றவர் யார்? ஜஸ்பிரித் பும்ரா. அமெரிக்காவின் எந்த சிகரம் அதிகாரப்பூர்வமாக மவுண்ட் மிக்கின்லி என மறுபெயரிடப்பட்டது? தெனாலி. நார்த் ஸ்ட்ரீம் குழாய் எந்த கடலுக்கு அடியில் கட்டப்பட்டுள்ளது? பால்டிக் கடல். இஸ்ரேலுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஜிதேந்தர் பால் சிங். வினய் கோவாத்ரா இந்திய நாட்டிலிருந்து அமெரிக்க நாட்டுடைய தூதுவர். அருண் கோயல் இந்திய நாட்டிலிருந்து குரோஷியா நாட்டுடைய தூதுவர். ஆர் ரவீந்திரன் ஐஸ்லாந்து. சஞ்சீவ் குமார் சிங்லா பிரான்ஸ். அஜித் வினயத் குப்தா ஜெர்மனி. நீனா மல்கோத்ரா ஸ்வீடன். தினேஷ் பாட்டியா பிரேசில். பாலசுப்ரமணியன் மால்தீவ் நாட்டிலிருந்து இந்திய நாட்டுடைய உயராணியர். சங்கர் பிரசாத் சர்மா நேபாள் நாட்டிலிருந்து இந்திய நாட்டுடைய தூதுவர். 2024 ஆண்டின் ஐசிசி ஆண்களுக்கான சிறந்த கிரிக்கெட் வீரர் விருதுக்கான மதிப்புமிக்க சர் கார்ஃபீல்ட் சோபர்ஸ் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஜஸ்பிரித் பும்ரா. சுப்மன் கில் பாலி உமிர்கர் விருது வாங்கியிருக்காரு. ரோஹித் சர்மா சிஎட் கிரிக்கெட் விருதுகள்ல ஆண்டின் சிறந்த ஆண்களுக்கான கிரிக்கெட் வீரர் விருது வாங்கியிருக்காங்க. அஸ்வின் பிசிசிஐ திலீப் சர்தேச விருது வாங்கியிருக்காங்க. ஸ்மிருதி மந்தனா 2025 ஆண்டின் ஐசிசி மகளிர் ஒன்டே இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வீரருக்கான விருது வாங்கியிருக்காங்க. மெல்லிகர் 2025 ஆண்டுக்கான ஐசிசி மகளிர் கிரிக்கெட் வீரருக்கான ராச்சல் ஹச்னோய் பிளின்ட் டிராபி வாங்கியிருக்காங்க. 9வது ஜோகார் சர்வதேச ஓபன் செஸ் போட்டி 2025 வென்றவர் யார்? தமிழ்நாட்டை சேர்ந்த இனியன் பன்னீர் செல்வம். திவ்யா தேஷ்முக் 5 அண்டர் 20 பெண்கள் உலக சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காங்க. விஸ்வநாதன் ஆனந்த் லியோன் மாஸ்டர்ஸ் டெஸ்ட் தலைப்பு ஜெயிச்சிருக்காங்க. கார்த்திக் வெங்கட்ரமன் இந்திய தேசிய சாம்பியன்ஷிப் 61வது பதப்பை ஜெயிச்சிருக்காங்க. மேக்னஸ் கால்சன் டாடா ஸ்டீல் செஸ் போட்டியை ஜெயிச்சிருக்காங்க. அரவிந்த் சிதம்பரம் சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. துவைத் ரெட்டி அண்டர் 8 உலக கேடெட்ஸ் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல ஜெயிச்சிருக்காங்க. எந்த நாள் சர்வதேச கல்வி தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஜனவரி மாசம் 24ஆம் தேதி நாம் அனுசரிக்கிறோம். சென்ற வருஷத்துக்கான மைய கருத்து ஏஐ மற்றும் கல்வி. டிசம்பர் 25 சுஷாசன் திவாஸ். டிசம்பர் 26 வீர்பால் திவாஸ். இந்த வீர்பால் திவாஸை நம்ம 2022 இருந்து அனுசரிச்சு வந்துட்டு இருக்கோம். ஜனவரி 6 உலக போர் அனாதைகள் தினம். ஜனவரி 9 பிரவசிய பாரத திவாஸ். ஜனவரி 10 உலக ஹிந்தி தினம். ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினம் 1984 இருந்து அனுசரிச்சு வந்துட்டு இருக்கோம். ஜனவரி 16 லோக்பால் தினம். ஜனவரி 21 மணிப்பூர் மேகாலயா திரிபுரா மாநிலம் உருவான நாள். ஜனவரி 24
தேசிய பெண் குழந்தைகள் தினம் 2008ஆம் ஆண்டுல இருந்து அனுசரிச்சு வந்துட்டு இருக்கோம். சௌமித்ரா சாட்டர்ஜி மற்றும் அண்ட் ஹில்ஸ் ஹிஸ் வேர்ல்ட் என்ற வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர் யார்? சங்கமித்ரா சக்கரவர்த்தி. டி கே ஹரி மற்றும் ஹேமா ஹரி தமிழகத்தில் ஸ்ரீராமன் பிரிக்க முடியாத பந்தம் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. எம் கே ரஞ்சித் சிங் உலகின் மலை பாலூட்டிகள். தேவேந்திரகுமார் தோதாவத் மா அம்மா. ராமச்சந்திர குகா இயற்கையோடு பேசுவது. அமிதாப குமார் என் அன்புக்குரிய வாழ்க்கை. மாணிக் கோட்வால் ஹிக்ஸ் பாசனுக்கு அப்பால். தினேஷ் ஹாக்ரா தலிலாமாவின் மகிழ்ச்சிக்கான ரகசியம். பங்கஜ் மிஸ்ரா காசாவுக்கு பிறகு உலகம். எந்த நாட்டின் பாரம்பரிய காதல் பாடல் சிவடலிங்கா யுனெஸ்கோ கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது? போஸ்னியா.